ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது சின்ன குட்டி குட்டி ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏவி ரிசீவருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏவி ரிசீவர் யூஸ் பண்ண முடியாது, அப்படி யூஸ் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், டவர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நிறைய பேர் மைண்ட் செட்டை வந்துட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சில செல்லருமே பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு அது வந்து ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ரூம் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக போடலாம். தாராளமாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எங்கள் டெமோ ரூம்லையுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் நிறைய நாங்கள் டெமோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமாக அது தெரியும் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ்க்கு 3 விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 இன்ஸ்டாலேஷன், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அக்சசரிஸ், 3 பார்த்துட்டிங்கன்னா கேலிப்ரேஷன். இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, எந்த ஏவி ரிசீவர் வாங்குறீங்களோ அந்த ஏவி ரிசீவர் உங்கள் ரூமுக்கு சூட்டபிள் ஆகுதா, உங்கள் ரூமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஹோம் தியேட்டர் பேக்கேஜை ப்ராப்பரான முறையில், அதாவது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் கரெக்டான துறை உங்களுக்கு கிடைக்கும். செகண்டரி அக்சசரிஸ். அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ சும்மா ஒரு ஸ்பீக்கர் கேபிள் கனெக்ட் பண்ணால் ஒர்க் பண்ணுதா, அது நல்லா ஒர்க் பண்ணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், இது எல்லாமே ப்ராப்பர் பிராண்டில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 100% உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய சிக்னலை பாஸ் த்ரூ பண்ணும். ஸோ அந்த வகையில் ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அக்சசரிஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது ரெண்டுமே நீங்கள் வாங்கிடுவீங்க. லாஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கேலிப்ரேஷன். கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் கேலிப்ரேஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு லோவாக தான் இருக்கும். இந்த கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டெக்னீஷியனை கூப்பிட்டு உங்களுக்கு பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் செல்லருங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து தெரியுது. இதை நான் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அது நீங்கள் வாங்கக்கூடிய செல்லருக்கு விஷயம் தெரியுதா, அவங்க டெக்னிக்கலில் பேசணும்னு பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜை வாங்குறீங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட நீங்கள் பேசி இன்ட்ராக்ட் ஆகுங்க. அவங்கள யார் ப்ராப்பர் டெக்னீஷியன், எந்த மாதிரி கைட்னஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சூட்டபிள் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்த்து நீங்கள் வாங்குங்க. இந்த மாதிரி வாங்காமல் நிறைய கஸ்டமர் மாட்டிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ணி ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் வீடியோஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளிப்ஷு பிராண்டில் ஒரு 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் எடுத்துருக்கிறோம். நல்ல ஒரு மின் கண்டிஷனில் நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிளிப்ஷு பிராண்டில் ரெஃபரன்ஸ் தேட்டர் பேக் 5.1 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ டோட்டலாக 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு அண்ட் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு இது எல்லாமே 8 ஓம்ஸுக்கு 50 வாட்ஸ் RMSலையும் 200 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 75 வாட்ஸ் RMSலையும் 300 வாட்ஸ் பீக்லையும் 8 ஓம்ஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக டிரைவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச்சஸில் காப்பர் ஊஃபரும் 1 இன்ச்சில் ஒரு டியூட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் ஸோ ஒரு டியூட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக எல்லாமே 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 50 வாட்ஸ் RMSலையும் 150 வாட்ஸ் பீக்லையும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஆக்டிவ் சப்வூஃபராக நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறத பார்த்துட்டிங்கன்னா, ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லா விதமான ஏவி ரிசீவர்ஸ் கூடயும் போட்டு மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50,000ங்க நாங்கள் சேல் பண்ணுறோம். டோட்டலாக 5 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். வித் ஒரிஜினல் கிரில்லோடு தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு டால்பி அட்மாஸ் ரிசீவர்ஸ், ஒரு 5.1 ரிசீவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வார்ஃபடல் பிராண்டில் ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் தான். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின் கண்டிஷனில் பாட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் இது உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வார்ஃபடல் பிராண்டில் DX1 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். டோட்டலாக 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் எடுத்துருக்கிறோம். ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க.
ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச் டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 80 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ல ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 150 வாட்ஸ் கிட்டத்தட்ட பீக்கில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் 100 வாட்ஸ் உங்களுக்கு ஆர்எம்எஸ்லேயும் 200 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது 10 இன்ச் சப்வூஃபர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு வெயிட்டேஜில் நல்ல ஒரு பேஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த சப்வூஃபரில். இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயும் 200 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடலில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஏர்போர்ட்டை பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் எல்லா விதமான ஏவி ரிசீவருக்கும் தாராளமாக போட்டு யூஸ் பண்ண முடியும். அந்த அளவு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இதனுடைய லுக்கு அந்த டிசைனிங் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 47,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நல்ல கண்டிஷனில் மின் கண்டிஷனில் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனோட நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி பிராண்டில் டேக் 5.2 HP -1 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பவர் வேட்டேஜ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டர்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 8 ஓம்ஸுக்கு 100 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 200 வாட்ஸ் ஸ்பீக்கில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 இன்ச்சஸில் ஊஃபர் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. 1 இன்ச்சஸில் டியூட்டர் உங்களுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜோட சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸில் ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடலில் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபரோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயும் 200 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சப்வூஃபரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியானோ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட் டெக்னாலஜி டவுனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் உங்களுக்கு ஒரு 5.1 ஏவி ரிசீவர், டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய மாடலும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 38,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். நல்ல மின் கண்டிஷனில் வித் ஒர்க்கிங் கண்டிஷனோட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டெனாய் பிராண்டு. இது யூகே பிராண்டு உங்களுக்கு வரும். டெனாயில் இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா TFX 5.1 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்வூஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸுக்கு 100 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக எல்லாமே 2A கான்செப்டில் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது டவுன் ஃபேரிங் அப்படிங்கிறதுனால சப்வூஃபரை பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சைஸில் ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரு காம்பேக்டான சைஸில் உங்களுக்கு இதில் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 5.1 ஏவி ரிசீவர்ஸ் டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவருக்கு தாராளமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயும் 200 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ஸும் சரி ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் வாட்டேஜில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் வேணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 38,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். நல்ல கண்டிஷனில் மின் கண்டிஷனில் வித் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மள்ட்ட ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த எல்லா ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் நல்ல மின் கண்டிஷனில் ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட ப்ரைஸிங் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.
ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி பார்த்து கூட ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். எங்க டெமோ ரூம் பார்த்துட்டீங்கன்னா, சென்னை பல்லாவரத்தில இருக்கு. ஸோ அப்படி இல்ல, நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கொரியர் மூலியமா ப்ராடக்ட்ட உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். கொரியர பொறுத்தவரைக்கும் நீட் அண்ட் கிளீனா எந்தவித டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாம பக்காவா பேக் பண்ணி நாங்க சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா, ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்ட், ஆன்லைன் பேமெண்ட்டும் நாங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்குயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நாங்க பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் எங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க வெளியில வாங்கியிருந்தாலும் அத கரெக்ட்டான முறையில இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் 2மே பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். அக்சஸரீஸும் எங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, பிராண்டட் எங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் நீங்க புதுசா வாங்குனீங்கனாலும் சரி, இல்ல யூஸ்டு எதனா பார்க்குறீங்கனாலும் அதுவுமே எங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது ரிலேட்டடா பார்த்துட்டீங்கன்னா, ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர் இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பிளஸ் ஃபுல் அக்வாஸ்டிக் ரூமாவும் நாங்க வந்து ஒரு தியேட்டர் ரூமாவும் மேக் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். இது ரிலேட்டடாவும் உங்களுக்கு எந்தவித என்குயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆல்சோ நாங்க ஷோ பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படி இல்ல அப்படின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிளான ஃபேமிலி சர்க்கிள் யாருனா ஹோம் தியேட்டர் ரிலேட்டடா எதனா கேட்டாலும் எங்களுடைய இந்த வீடியோஸும், எங்களுடைய இந்த ஃபோன் நம்பரையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்க வந்து கரெக்ட்டான முறையில கைட்லைன்ஸ் குடுத்து அந்த வொர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.